வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக அரசியல் களத்தில் மிகவும் உன்னிப்பாக பார்க்கப்பட்ட விடயம் விஜய், சீமான் அவர்கள் ஒன்றிணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்கின்ற பரபரப்பு தான் பேசப்பட்டது. தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி இருவரும் களம் அமைத்திருக்கிறார்கள். இந்த களத்தின் வெளிப்பாடாக இருவரும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு களம் ஏற்படும் என்கின்ற விடயங்கள் பரபரப்பாகவே பேசப்பட்டது. எல்லோரிடமும் அந்த எதிர்பார்ப்புகள் இருந்தன. தமிழக உளவுத்துறையை பொறுத்தமட்டில் அவர்களுடைய அந்த ஆய்வுகளில் கூட விஜயும் சீமான் அவர்களும் இணைவதற்கான ஒரு சூழல்தான் அதிகமாக இருக்கிறது என்கின்ற ஒரு அறிக்கைதான் அவர்கள் சார்பாகவும் கையில் எடுக்கப்பட்டது என்கின்ற செய்திகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த சூழலில்தான் இப்பொழுது சீமான் அவர்களுடைய அறிவிப்பு பல விடயங்களை நாம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளி இருக்கிறது என்பதைத்தான் நாம் கணிக்க வேண்டியதாக இருக்கின்றது. சீமான் அவர்களை பொறுத்தமட்டில் எப்படியாவது இந்த அரசியல் களத்தில் முதலமைச்சர் பதவியை தான் கைப்பற்றி விட வேண்டும் என்பதில் மிக தெளிவாகவே இருக்கிறார். 2009ஆம் ஆண்டு நாம் தமிழர் இயக்கம் உருவான காலகட்டத்திலிருந்து 2010இல் அது கட்சியாக மாறி களத்தில் நின்று இன்று வரை தன்னை முதன்மைப்படுத்திய ஒரு அரசியல் களம் அமைய வேண்டும், அது தமிழ் தேசியம் என்கின்ற அடையாளத்தோடு அது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் சீமான் அவர்கள் மிக தெளிவாகவே இருக்கின்றார். எனவேதான் தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி அதற்கான கருத்தியலாக அவர் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்துக்கொண்டார். தனித்து போட்டியிடுகின்ற ஒரு களத்தையும் தான் சார்ந்து எடுத்துக்கொண்டு நாம் தமிழர் இயக்கம் தனித்து போட்டியிட்டு 10% மேற்பட்ட வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்திடம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயங்களும் பரபரப்பாகவே பேசப்பட்டது. இந்த சூழலில் சீமான் அவர்கள் சில காலகட்டங்களில் எடுத்த பல முயற்சிகளை குறித்து நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கிறது. முதலாக சீமான் அவர்கள் கத்தி திரைப்படத்தில் விஜய் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்ட சூழலில் தன்னுடைய தம்பிக்கு ஒரு பிரச்சனை என்கின்ற அடிப்படையில் விஜயோடு கைகோர்ப்பதற்கு சீமான் அவர்கள் தயாரானார். ஆனால் சீமான் அவர்களோடு இணைந்து பயணிப்பதற்கு விஜய் அவர்கள் விருப்பம் காட்டவில்லை என்கின்ற விடயம் அப்பொழுதே தெளிவுபடுத்தப்பட்டது. எனவேதான் அதன் பின்பு சீமான் அவர்கள் சிம்பு அவர்களை மையப்படுத்திய கருத்துக்களை கையில் எடுத்தார். சிம்புதான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்கின்ற ஒரு கருத்தை முன்னெடுத்து வைக்கக்கூடிய களங்களை எல்லாம் சீமான் அவர்கள் எடுத்தார். காரணம், சிம்புவை தன் கட்சிக்குள் இணைத்துக் கொண்டார். ஒரு விளம்பரத்திற்கான ஒரு களம் அமையும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடுதான். இதற்கு முன்பு ரஜினி, கமல் போன்றவர்கள் அரசியலை நோக்கி பயணித்த போது சீமான் அவர்கள் கடுமையாக விமர்சித்தார். ரஜினி, கமல் போன்றவர்கள் அரசியலுக்குள் வருவது என்பது ஏற்புடையதல்ல, நடிகர்களை நாம் அடித்து விரட்ட வேண்டும் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் பதிவிட்ட சீமான் அவர்கள் விஜய் அவர்களையும் சிம்பு அவர்களையும் தன்னோடு எப்படியாவது இணைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சிகளை எடுத்தார். ஆனால் அவைகள் வெற்றி பெறவில்லை. அதன் பின்பு நடிகர்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவதை சீமான் அவர்கள் தவிர்த்தே வந்தார். திடீரென்று விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கப் போகிறார் என்கின்ற செய்தி வந்தபொழுது அது சீமான் அவர்களுக்கு மிக ஒரு அதிர்ச்சியாக கூட இருந்திருக்கலாம் என்றுதான் கணிக்க முடிகின்றது. காரணம், இளைஞர்கள் பட்டாளம் சீமான் அவர்கள் பக்கம் இருக்கின்றது, அதுபோல விஜய் அவர்கள் பக்கமும் இருக்கின்றது. விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்குள் நுழைகின்ற பொழுது இளைஞர்கள் எந்த பக்கம் சேர வேண்டும் என்கின்ற முடிவை எடுக்கின்ற பட்சத்தில் அது ஒருவேளை சீமான் அவர்களுக்கு பாதிப்பாக இருக்கலாம் அல்லது விஜய் அவர்களுக்கு பாதிப்பாக இருக்கலாம் என்கின்ற நிலைப்பாடுதான் எழும்பின. எதற்கு இருவரும் பிரிந்து செல்ல வேண்டும், பிரிந்து களத்தில் நிற்க வேண்டும், எனவே நாம் ஒருமித்து பயணிப்பதற்கான ஒரு களம் உருவாகலாம் என்கின்ற அடிப்படையில் சில செய்திகள் பரப்பப்பட்டது. அந்த செய்திகளின் அடிப்படையில் ஒரு தொலைதூர பயணத்தில் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் மகிழுந்தில் பயணித்ததாகவும் அவர்கள் இருவரும் அரசியல் சார்ந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டதாகவும் செய்திகள் பரப்பப்பட்டது. அந்த செய்திகளின் அடிப்படையில் இருவரும் கூட்டணி அமைப்பதற்கு இசைவு தெரிவித்து விட்டார்கள் என்கின்ற கருத்துகள் பரவலாகவே எடுத்து வைக்கப்பட்டது. அந்த கருத்துகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் இணைந்து களத்தில் நிற்பார்கள் என்கின்ற ஒரு செய்திதான் உறுதிப்படுத்தப்பட்டது. இதைத்தான் பலரும் நம்பினார்கள். ஏன், தமிழகத்தின் உளவு பிரிவும் ஏறக்குறைய அந்த விடயத்தை தான் மனதிற்குள்
அவைகள் வைத்திருக்கிறது என்பதையும் நாம் உணர வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த சூழலில்தான் திடீரென்று சீமான் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிடுகின்றார். 60 தொகுதிகளுக்கு நான் வேட்பாளரை தேர்ந்தெடுத்து விட்டேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நான் தனித்து போட்டியிடுவது என்பதில் தெளிவான முடிவில் இருக்கிறேன். எனவே எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி இல்லை என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்தார். அப்படி என்றால் விஜய் கட்சியோடு நாங்கள் கூட்டணி இல்லை என்கின்ற விடயத்தை தான் சீமான் அவர்கள் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார் என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள முடிகின்றது. எனவேதான் ஊடகங்கள் இதனை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து கருத்துக்களை வெளியிட்டது. ஆனால் விஜய் அவர்கள் பக்கத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கிய அந்த நிமிடத்திலிருந்து அவருடைய அடுத்த நகர்வை நோக்கி அவர் முன்னேறுகின்ற ஒவ்வொரு விடயங்களிலும் தன்னை சார்ந்த ஒரு அரசியல் களம் கட்டி அமைக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் தெளிவாகவே இருக்கிறார். விஜய் அவர் குறிப்பிட்டதாக சொல்லக்கூடிய செய்திகளில் நான் கட்சி தொடங்கி இன்னொருவர் முதல்வராவதற்காகவா நான் கட்சி தொடங்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் யாரிடமோ சொன்னதின் வெளிப்பாடாகத்தான் சீமான் இதுபோன்று கோபமான வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. இது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியாது. ஆனால் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய மறு நிமிடத்திலிருந்து தன்னை முதன்மைப்படுத்திய ஒரு களம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருந்தார். எனவேதான் திரைத்துறையில் தொடர்ந்து தன்னால் பயணிக்க முடியாது என்பதை அவர் உறுதிப்படுத்தி கொண்டுதான் அரசியல் களத்திற்குள் அவர் காலடி எடுத்து வைத்திருக்கின்றார். கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு அவருடைய கட்சியை சார்ந்த தொண்டர்கள் பல இடங்களில் கொடி ஏற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள். அப்படி கொடி ஏற்றுவதற்கு அவர்கள் முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழலில் காவல்துறையிடம் அனுமதி பெற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்படி வருகின்ற நேரத்தில் காவல்துறை சில இடங்களில் அந்த கொடிகள் வைப்பதற்கு அனுமதியை மறுத்து விடுகிறது. அப்படி அனுமதியை மறுக்கின்ற பொழுது விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் போராட்ட களத்தில் இறங்கி நாம் அனுமதியை பெற்றுவிடலாம் என்ற கோணத்தில் பயணிக்கின்ற பொழுது விஜயின் தலைமை அதை தடுத்து விடுகின்றது. மக்களுக்கோ மக்கள் சார்ந்தவர்களுக்கோ எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல் நம்மளுடைய அரசியல் கட்சி பயணிக்க வேண்டும். இந்த அரசியல் கட்சி மக்களுக்கான அரசியல் கட்சியாக இருக்க வேண்டுமே அன்றி அரசியல்வாதிகளை துதிபாடக்கூடிய அரசியல் கட்சியாக அமையக்கூடாது என்று விஜய் அவர்களால் அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. விஜய் அவர்களுடைய அரசியல் களமும் சீமான் அவர்களுடைய அரசியல் களமும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு கோணத்தில் பயணிக்கின்றது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது. எனவே இருவரும் இணைந்து பயணிப்பார்களா என்கின்ற விடயத்தில் முன்பிலிருந்தே பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருந்தன. அதற்கு காரணம் நாம் தமிழர் இயக்கத்தை பொறுத்த மட்டில் அவர்களுடைய மேடை பேச்சில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆளுமை அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய தமிழன் என்கின்ற ஒரு உணர்வு மற்ற கட்சிகளினுடைய மனங்களை புண்படுத்தக்கூடிய விதமாக இருக்கிறது என்கின்ற விமர்சனங்கள் பரவலாகவே வைக்கப்படுகின்றது. ஆனால் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் எடுக்கக்கூடிய நகர்வு மெல்லிய நீரோடையாக பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் பயணிக்கின்றார்கள். மக்கள் மனங்களை நாம் எப்படி கைப்பற்றுவது என்கின்ற நோக்கில் நம்மளுடைய பயணம் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் பயணிக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய பயணம் ஒரு திட்டமிட்டு மிக தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கின்றது. எனவே இரண்டு முகங்களை கொண்ட இரு கட்சிகள் ஒன்றிணையும் என்கின்ற விடயம் கேள்விக்குறியான ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பது பலரும் சொல்லிக்கொண்டு இருந்த ஒரு விடயம். விஜயை பொறுத்த மட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தான் சார்ந்து தன்னை நம்பி வரக்கூடிய கூட்டணிகளை கையில் எடுத்துக்கொண்டு தன்னை முதல்வராக சொல்லக்கூடிய கட்சிகளோடு இணைந்து தேர்தல் களத்தில் அவர் போட்டியிடுவார் என்கின்ற விடயங்கள் தான் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்றன. இன்னும் சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சில தேசிய கட்சிகள் விஜயோடு கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களும் இப்பொழுது வந்து கொண்டுதான் இருக்கின்றன. தமிழக அரசியல் களத்தில் விஜய் சாதிப்பாரா என்கின்ற விடயத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது பல அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அரசியல் கட்சிகளை தொடங்கி அவர்கள் பாடங்கற்ற களங்கள் உண்டு. அதுபோல திரைத்துறையை சார்ந்த பலர் அரசியல் கட்சிகளை தொடங்கி பாடங்கற்ற பாடங்கள் உண்டு.
ஆனால் விஜயை பொறுத்தமட்டில் இவை அனைத்துமே தெரிந்து வைத்துக்கொண்டு மிக தெளிவான ஒரு முடிவோடு தன்னுடைய காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்கின்ற விடயங்கள் தான் விஜயின் வளர்ச்சிக்கு முதல் புள்ளியாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது விஜயும் சீமான் அவர்களும் இணைந்து பயணிப்பதில்லை என்பது உறுதிப்படுத்தப்படுகின்ற வேளையிலே விஜய் தன்னுடைய முதல் பாய்ச்சலை எடுத்துவிட்டார் என்றுதான் கணிக்க முடிகின்றது. நன்றியுடன் இன்பா.